வணக்கம்டா. நாம் தற்குறிகளா? நான் தான் அறிவன், முன்னாள் நாம் தற்குறி. இன்னுமாடா சீமானா நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏண்டா அவன் எல்லாரும் சொல்றாங்கல்ல திமுக கிட்ட இருந்து 100 கோடி வாங்கிட்டான்னு. நான் சொல்றேன்டா, சீமான் திமுக கிட்ட இருந்து 500 கோடி வாங்கிட்டான். ஆமா, அது நாங்க வைக்கிறோம் அந்த குற்றச்சாட்டை. ஏன்னா அது காரணம் உங்களுக்கே தெரியும். புதுசா 2 காரு, அப்புறம் ஏக்கர் கணக்கில் இடம், இதெல்லாம் எப்படிடா வரும்? அவன் ஏதாவது வேலை வெட்டிக்கு போறானடா? ஏங்கடா இப்படி ஏமாந்து போறீங்க? அவன் முதல் முறையா ஸ்டாலினை பார்க்கும் போதே நாங்க முடிவு பண்ணிட்டேன்டா. அது நல்லாவே தெரியும்டா. ஏன்னா காரணம் இல்லாம போய் ஸ்டாலினை சந்திக்கிறான்னா உங்களுக்குலாம் மூளையே இல்லையா? இப்ப கூட பாரு, மேடையில கை குலுக்கிக்கிறானுங்க. பாஜக இப்ப திமுக பாஜக கூட தான் கூட்டணி போட போகுது. கள்ள கூட்டணியாவதான் இருக்கலாம், கண்டிப்பா கூட்டணி போட்டுதான் ஆகணும். இன்னைக்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க மொத்த கூட்டத்தையும். இப்ப நமக்கு தெரியுதா எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க அப்படின்றத. இது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்ப தாவேக ஆட்சி நல்லது செய்தா கிட்ட செய்யாது பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அது மேல விமர்சனம் வைக்க முடியும். தேர்தலுக்கு முன்னாடி ஆதரிச்சிட்டு இருந்த இந்த பைத்தியக்கார சீமான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கான். திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு, அது இப்பெல்லாம் பெட்டி அதிகம் போகுது போல, அந்த அளவுக்கு வேலையை பாக்குறாங்க. அதனால நாம் தமிழர் கட்சிக்குள்ளார உங்களுக்கே தெரியும், கட்சியில எதுவும் பேச முடியாது, பேசினா வெளியே துரத்தி விட்டுறாங்க. இப்படி எல்லாம் இருந்துட்டு அந்த கட்சிக்குள்ள என்ன ஜனநாயகம் இருக்குது? இவனுங்கெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு என்ன பண்ண போறாங்க? முதல்ல வருவானுங்களா சொல்லு? முதல்ல வருவானுங்களா? வரதுக்கான அறிகுறி இருக்கா? ஆனா வருவாங்க. எப்படி தெரியுமா? திமுகவோட கரைஞ்சு, மேபி திமுக இந்த மாதிரி பொது வேட்பாளரை நிக்க வச்சு இந்த மற்ற கட்சிகளோட பிச்சையில சட்டமன்றத்துக்குள்ள சீமான் போவான். அப்படியாவது போய் ஏதாவது என்னதான் பேசி தொலைக்கிறான்னு பார்ப்போம். ஆனா ஒரு காலம் முதலமைச்சர் ஆக மாட்டான்டா, நம்பி தொலையாதீங்க, சரிங்களா? இன்னொன்னு, சீமான் பேசுறதெல்லாம் ஒரு காலத்துல நாங்க ஆதரிச்சோம். ஏன்னா ஐயா நம்மாழ்வார் ஐயாவோட கருத்தை எடுத்து பேசுறாரு. வேற யாரு பேசுறாங்க? இவர் விட்டா வேற யாரு? நாங்களும் தான் நினைச்சோம். ஆனா இந்த நாய் எப்ப போய் ஸ்டாலினை பார்க்க போய் அங்க போய் மண்டி போட்டுச்சோம். எப்ப திராவிடர்கள், அதாவது பாரிசாலன் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது அந்த சூத்தை வச்சு மூடிட்டு இல்லாம, திராவிடர்களை ஒழிக்க நாங்க வரவில்லை, தமிழ் தேசியம் நாங்க வளர்க்க வந்தோம். இப்ப வளர்க்க வேண்டியதானே? எதுக்கு எல்லா கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கிற? பைத்தியார்த்தனமா இல்ல? இன்னைக்கு விஜய் தமிழ்நாட்டின் இரு கண்களில் திராவிடம் ஒன்றுன்னு சொல்லும் போது உனக்கு எரியுது. நீ திராவிடர்கள் அண்ணன் தம்பி பங்காளிகள் சொல்ற. ஏடா ஒரே கொள்கையில் இருக்க மாட்டியாடா? நீ கொள்கையை பத்தி பேசுறியாடா? முடிச்சதுடா, கட்சி முடிச்சது. நீ நம்பிட்டு உட்காந்து நீ கனவு கண்டு இருக்காதீங்க. ஒழுங்கா போய் புள்ளங்குட்டிகளை படிக்க வைக்கிற வழி பாருங்க, சரியா? கல்யாணம் ஆகலையா? போய் கல்யாணம் பண்ணுங்கடா. முதல்ல ஊதாரித்தனமா சுத்தாம, ஆபாசமா பேசாம, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காம, பதிவுகள் போடாம போய் பாருங்கடா, வேலையை பாருங்கடா. என்னமோ ஏதோ நீதிமன்றத்தை தீர்ப்பு வந்துருச்சு சொல்லிட்டு உங்களை மாதிரி பயந்துட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்களாடா? ஏன்டா அந்த தீர்ப்பெல்லாம் செல்லாதுடா. அது கேஸ் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது அதெல்லாம் செல்லாது. ஒரு அரசியல் தலைவர்களையும் எல்லாவற்றையும் கேலி சித்திரமாகவும், அதே மாதிரி அந்த கார்ட்டூனிஸ்ட் எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு தான். இன்னைக்கு ஒரு படி மேல போய் AI டூல்ல வந்துருச்சு. அது எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு, அதுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு. நீங்க எல்லாம் முடிஞ்சதை பண்ணிக்கங்கடா.